அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கே தெரியாம நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. அதேபோல நம்ம சித்தர்கள பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, உண்மையாகவே ஒரு சித்தர் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல கூட ரூபாய் சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நிறைய பேர் ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இந்த சித்தரை இப்போ பார்த்து வணங்கிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கக்கூடியது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இவர்கிட்ட நம்ம ரூபாய் கொடுத்து வழிபாடு செஞ்சோம், நம்பிக்கையோடு நம்ம அவருடைய அருளை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கோடி ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான கோடீஸ்வர யோகம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அந்த சித்தரை தேடி போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. இவர் எங்க இருக்கிறாரு, இப்போவும் இந்த சித்தர் பற்றிய நிறைய தகவல்கள்ல என்ன சொல்லுது அப்படிங்கிறத எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு பேரை நாம் ஒரு நோட்டில் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சே அவர்களுடைய முழு தகவல்களையும் சொல்கிறாராம். அதனால் அவர் கணக்கு சித்தர் அப்படின்னு கூட சொல்கிறாங்களா. இன்னும் நிறைய பெயர் அவருக்கு இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த சித்தர் பற்றி நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இந்த சித்தர் பற்றியே இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஒரு சில பிரச்சனையெல்லாம் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த பிரச்சனையெல்லாம் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயத்தால் கூட வரலாம். என்ன எதிர்மறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரி யாராவது நமக்கு எதிர்வினை நினைத்திருக்காங்க அப்படின்னா கூட அது நடக்கலாம். இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான தீய பிரச்சனைகள் எதிர்வினை இருந்தாலும் அது முழுமையாக சரி செய்து தரப்படும். சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வாழ்ந்து இறந்திருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமானது நம்ம தமிழகத்திலே கூட பல நூறு ஆண்டுக்கு முன்பிருந்தே சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுக்கு வயது ஒரு இது சொல்லவே முடியாதுங்களாம். பல காலமாக கூட வாழ்வாங்க அப்படின்னும். முக்கியமாக இன்றைக்கும் நாம் திருவண்ணாமலை இது போல் முக்கியமான இடங்களில் சித்தர்களை காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ மாட்டாங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படிதாங்க சென்னையில் ஒரு சித்தரை சொல்கிறாங்க. அவருக்கு பெயரே ரூபாய் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய ஒரு கோவிலில் தான் இந்த சித்தர் இருக்கார். கோவில் அப்படின்னா கோவிலுக்கு உள்ளே கிடையாதுங்க. இவர் கோவிலுக்கு வெளியிலேயே தான் எப்போதும் இருப்பாராம். இந்த சித்தரை போய் வழிபாடு செய்கிறவங்கக்கிட்ட ஒரு நோட்டு பேப்பரு, ஒரு பேனா எது கொடுக்குறாங்க. அதை நம்ம மனசில் நினைக்கிற ஒரு பெயரை எழுதணும் அப்படின்னாலே அதை வச்சு ஏதோ ஒரு கணக்கு போட்டு அந்த பெயருக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்கிறாராம். இது மட்டும் இல்லாமல் ரூபாய் கொடுத்து நம்ம அவர்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னாலே அதுவே நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அதாவது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறதால தான் அவரை தேடி நிறைய விஐபிகள் கூட, அதாவது இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கவங்க கூட இவரை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்குங்க. இவரை பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாகத்தான் இருக்காரு. சாதாரணமாக ஒரு வெள்ளை தாடி விட்டுட்டு சாதாரணமான ஒரு சித்தராகத்தான் தெரிகிறாரு. ஆனால் இவர்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது ஒரு அபூர்வ சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறாங்க. அதாவது இவருக்கு நிறைய பெயரை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கன்பட்டி சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இப்படி தான் அழுக்கு மூட்டையை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாரா, அதனால் அவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னால பெயர் தான். அதே போல தான் இவரும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருவல்லிக்கேணி இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு வராராம். ஆனாலும் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கு. இவர் சித்தர் அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் நிறைய மனிதர்கள் இங்கே வழிபாடு செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெயரை நாம் அந்த நோட்டில் எழுத கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய நன்மை தீமை, அவர்களுக்கு இது நடக்குமா நடக்காதா, தொழில் உங்களுக்கு கை கூடுமா கூடாதா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே அது பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லா தகவலையும் சொல்லிடுறாரு. இவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வமணி அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வமணி சித்தர் அப்படின்னு சொல்லப்படுது.
முதல்ல இவர் இந்த இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் அவரை பார்த்து பயந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவர் சித்தர் அப்படிங்கிறது தெரிய வந்து இன்றைக்கும் நிறைய பேர் அவரை தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இவரை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி தான் நம்ம எவ்வளவு பெரிய பணம் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டாராம். இவருக்கு அந்த ₹1 மட்டும் காணிக்கையை கொடுத்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது. முக்கியமாக அங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பார்க்குறதுக்கு தோற்றம் வந்து ஒரு 80, 90 வயசு இருக்கிற மாதிரி தோற்றம் இருப்பார். ஆனால் அவருடைய வயது அது கிடையாது. அவருக்கு 25 வயது தான் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அதாவது அந்த அந்த வயசில் நான் இன்னும் நிறைய காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருளை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு இதன் மூலமாக சொல்லப்படுது. முக்கியமாக இவருக்கு ₹1 சித்தர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து யாருக்கிட்டையும் பெரிதாக எந்த பணமும் வாங்குறதில்ல. பணத்தை பேய் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை ஒதுக்கி வச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால தான் ₹1 மட்டுமே வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பெரும் விஷயத்தை செய்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இவர் எவ்வளவு மழை, காற்று, புயல் அடித்தாலும் கூட அந்த கோவிலுக்கு உள்ளே வரமாட்டாராம். இந்த கோவிலுக்குள்ளே எவ்வளவோ நம்ம வந்து கூப்பிட்டு பார்த்தும் கூட இவர் வந்து அந்த கோவிலுக்குள்ளே போக மாட்டாராம். அந்த கடவுளுடைய அருள் வாக்கு எப்போ எனக்கு வருதோ அப்போ தான் நான் அந்த கோவிலுக்குள்ளே வருவேன் அப்படின்னு இவர் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இந்த ₹1 சித்தர் வந்து சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களுக்கு பழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழிக்கிறதால தாங்க மீண்டும் மீண்டும் இந்த சித்தரை நாடி வந்து எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடியதும், முக்கியமாக அவர்கிட்ட அருள்வாக்கு வாங்கிட்டு போகிறதும் நடக்குது. அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் கூட இங்கே வராங்க அப்படின்னும், வந்துட்டு போனவங்க கூட மீண்டும் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ₹1 மட்டும் ஏன் அவர் வாங்குறாரு அப்படின்னா, அவர் வந்து வாங்கிக்கவே மாட்டாராம். எல்லோரும் வந்து வற்புறுத்துறதால அந்த ₹1 மட்டும் காணிக்கையாக வாங்கி அதையும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாராம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இந்த சித்தர் இதுவரைக்கும் கோவிலுக்குள்ளே வந்ததில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அவர் கோவிலுக்குள்ளே நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னா கம என ஒரு மனத்தோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. இந்த மாதிரி இந்த சித்தர் பற்றி ஆச்சரியமான இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மரத்துக்கடியில் ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையவே கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இந்த சித்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதால தான் நிறைய பேர் இவரை தேடி வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது இவரை போய் பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இன்னும் ஒரு வித்தியாசமான சித்தர்களையோ அல்லது கோவில்களையோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கை நெறிக்கு உட்படாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது தனி வாழ்க்கையில் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் அப்படின்னு எல்லாமே கடந்து இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சித் அப்படின்னு சொன்னால் அறிவு, சித்தை அப்படின்னு சொன்னால் உடையவர்கள், அதாவது சித்தை உடையவர்கள் சித்தர்கள் அப்படின்னு ஒரு பெயர் வருது. அதே போல் நிலைத்திருக்கக்கூடிய பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்று கூட, அறிஞர்கள் என்று கூட பொருள்படுறதாகவும் பழந்தமிழ் நூல்களில் சொல்லப்படுதுங்க. மருத்துவரோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. நம்ம முன்பு பார்த்தது போல் இயற்கையை கடந்த ஒரு சக்தியை உடையவங்களாக நாம் இந்த சித்தர்களை கூட சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் கூட சித்தர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவம், கணிதம், ரசவாதம், தத்துவம், இலக்கியம், ஆத்மீக ஈடுபாடு, ஆன்மீகம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வெறும் பௌதீகவாதிகள் அல்லர் அப்படின்னும், மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது மெய்நிலை அடைய முயன்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சூட்சம ரீதியாக வந்து நமக்கு மிக பெரும் அறிவை கொடுக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ₹1 சித்தரை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.